ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ட்ரா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி இருக்கிறவங்களில் இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படிங்கிறது தெரியாது. நான் எம்பிஏ படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், சரிங்களா. அவர் மேஜராக எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபெயிலியர் ஆயிடுவார், தியரிட்டிக்கல் பேப்பர் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுவார். ஆனால் மேக்ஸில் மட்டும் தொடர்ந்து சக்ஸஸ் இருக்கும். இன்றைக்கி அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, சரிங்களா. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த விஷயம் அவருக்கு நல்லா வருதோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முயற்சி பண்ணார், இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு, சரிங்களா. விஷயமே அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இல்லை சார், நான் ஒரு 10 மினிட்ஸ் கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க, டவுட் எல்லாமே கேட்பாங்க, சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான விஷயமே ஏதோ ஒன்று சரியாக எடுக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா. நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஸ்கேல்பரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு டைம் பிடிக்கும், சரிங்களா. இதில் தப்பே இல்லை, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள் ஃபீல்டுக்கு வந்தால் 0 தான். நீங்கள் இப்போ புதுசாக ஃபினான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, உடனே வந்தோன்னு பணத்தை போட்டு மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இனிஷியல் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு பணம் தந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் அமௌண்ட்டை இழந்துருவீங்க. இனிஷியல் டைம்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லாஸஸ் வருது அப்படின்னா நல்ல விஷயம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறது தான். ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அற்புதமாக பண்ணிடலாம், சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், ரெண்டாவது டவுன் ட்ரெண்ட், மூணாவது ஃப்ளாட், சரிங்களா. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ளாட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளாட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்கேல்பர் யூஸ் பண்ணுறது. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, டவுன் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ஸ்விங் ட்ரேடிங்க்கான ப்ராக்டிசஸ் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறீங்க, எந்த மாதிரியான ரூல்ஸை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது இதில் பேசிக்கான விஷயமே ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியணும், சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும் நீங்கள் ஜீரோதா சார்ட் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ட்ரான் இருக்கும், சரிங்களா. இதில் நீங்கள் பொறுத்த மட்டும் சேனலும் பயன்படுத்தலாம். சேனல் கொஞ்சம் நல்லா நீங்கள் டெவலப் ஆன பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் சேனலை பயன்படுத்துங்க, சரிங்களா. இல்லைனா கண்டினியூஷன் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், வரைகிறதும் ஈஸி இனிஷியல் டைமில், சரிங்களா. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத பார்க்கணும். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இந்த கேண்டில் என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்குது, சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுங்கள், வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க, என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்குது. அப்புறம் டே டைம் ஃப்ரேம் போடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் என்றைக்கெல்லாம் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கோ அன்றைக்கி நீங்கள் பைக்கான என்ட்ரிக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா. இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப், அதனால தான் இங்கே உங்களுக்கு விக்கு ஷோவாக ஆகும், சரிங்களா. இந்த மாதிரியான கேண்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது விக்கு ஷோ ஆகுது, உங்களுக்கு தெரியும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேண்டல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்போது நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இன்றைக்கி பொறுத்த மட்டும் கண்டினியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேனலை வச்சு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கண்டினியூஷன் எடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேக்னெட் அப்படின்ட்டு இந்த மேக்னெட் எதுக்கு அப்படின்னா இதில் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது போய் அப்படி அதுவே ஒட்டிக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு டச் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் சப்போர்ட் லைன் வரைஞ்சாச்சு, சரிங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் லைன். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, ஃப்ளாட் லைன் வரையும் போது ஒரு முக்கியமான விஷயம், ஒன்று விக்குக்கு இருக்கணும், இல்லைனா பாடியில் இருக்கணும். இப்போ நான் இந்த 2 லைன் எடுக்கிறேன் பாருங்கள். ஒன்று என்னுடைய கர்சர் லைன், சரிங்களா. இன்னொன்று கண்டினியூஷன் லைன். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கான்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக வரையும் போது அதை கவனிக்கணும், சரிங்களா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட்டு க்ரீனை டச் பண்ணுற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் விக்கில் இருக்கும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கும். எதுக்கு, இந்த ரெட் கேண்டலோட பாடியில் இருக்குது, ஓகேங்களா. நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ட்ரெண்டு தெரியுது. இது என்ன ட்ரெண்டு, சரிங்களா, அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேல்பிங்,
கொஞ்சம் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இந்த சென்ஸ் இந்த மாதிரியான ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டில் 2 இடத்துல தான் நீங்கள் வந்து என்ட்ரியே கொடுக்க முடியும். சரிங்களா? ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும் ஒன்று சப்போர்ட் லைன், இன்னொன்று ரெசிஸ்டன்ட் லைன், இன்னொன்று ட்ரெண்டு பிரேக் அவுட். சரிங்களா? கீழேயோ மேலேயோ. அப்போது பையை பொறுத்த மட்டும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ட்ரி கொடுப்போம். சரிங்களா? இப்போது நம்ம பாருங்கள், இங்கே சப்போர்ட் தொட்டுருச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு, அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து பக்கத்தில் வரும்போது அகெயின், ஏன்னா இதுக்கு அடுத்து அங்கே லைன் இல்லை, இப்படி போகிறதுக்கு இங்கனக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். அப்போ மேலே தான் மேக்ஸிமம் அடிக்கணும். ஏன் அப்படின்னா மேலே தான் ட்ரெண்ட் கட் ஆகி போகணும். எதுக்காக அப்படின்னா இது அப் ட்ரெண்டான ஸ்டாக். அப்போது டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். அதனால தான் இந்த ஃபேக் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது இங்கே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணலாம், இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இப்போ மந்த்லி கேண்டில் பண்ணுறோம், ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த மட்டும் வெயிட் பண்ணி தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பை, ட்ரெண்டை கட் பண்ணிச்சு, ரெசிஸ்டன்ட் லைனை கட் பண்ணிச்சு அப்படின்னா பை. 2 இடம் தான் இருக்குது பைக்கு. சரிங்களா? அதேமாதிரி செல்லுக்கு ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல்லுக்கு போகலாம். செல் இந்த சென்ஸ் நிறைய பேருக்கு புரியாது. மார்க்கெட்டில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து சரியுது அப்படின்னா இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சரிங்களா? இன்ட்ராடே அப்படின்னாலே லிவரேஜ் அண்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் டவுனில் போகச்சா என்ன பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட விலை 100 ரூபாய். அந்த ஸ்டாக் 100லேருந்து 90 போகும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக செல் பண்ணி 90ல் பை பண்ணிங்கன்னா 10 ரூபா ப்ராஃபிட். இது புதுசாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது சப்போர்ட் கீழே வரைகிற லைன் பேர் வந்து சப்போர்ட், மேலே இருக்கிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். அப்போ இந்த லைன் பேர் பேர் சப்போர்ட், இதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட். இப்போது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும். என்ன பிரேக் அவுட் சொல்கிறாங்க, நான் எப்படி பண்ணுறது, பிரேக் அவுட்னா எனக்கு என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெவல் மார்க் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ஹை, இந்த மந்தோட லோ. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? இனிஷியல் வரும்போது போக போக பழகிடும். 85,887 இருக்கா, இதனோட ஹையை பிரேக் பண்ணாலும் சரி, இதனுடைய லோவை பிரேக் பண்ணாலும் சரி, அதாவது 79,882 இருக்கா, மேலே 85,887 இருக்கா ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் கீழே சப்போர்ட்லேருந்து 79 இருக்குது, ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் 85 இருக்குது. இதை தாண்டி போச்சு 85,878 போச்சு அப்படின்னா அது ஒரு பிரேக் அவுட். அதுக்கு ஹை போகிறது தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், ஈஸி தான். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ட் லைன் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணி பழகணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இனிஷியல் டைமில். அப்போது மந்த்லி கேண்டில் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அப் ட்ரெண்டுக்கு ட்ரா பண்ணி காட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டன்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், நீங்கள் வரையும் போதே தெரியும். சரிங்களா? பார்க்கும்போதே அந்த கிராஃப்லேயே உங்களுக்கு சூப்பராக தெரியும். அப்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு கரெக்ஷன் ஆச்சு. அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகும்போது நான் சொன்னல, ட்ரெண்ட் லைன் கட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். அதேமாதிரி சப்போர்ட் லைன் ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி போகும்போது நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியலை, உங்களுக்கு வந்து வரல, நோட்டிஃபிகேஷனாக வரலங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணால் கூட யூடியூபோட லிங்க் எல்லாமே டெய்லி வீடியோ அப்லோட் ஆகும்போது நான் அதில் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் தான் இனிஷியல் டைமில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கிளியர், என்ன மாதிரியான ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியணும். டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டா, இது வந்து ஃப்ளாட், நான் சொன்னல ஃப்ளாட் லைன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வரைய கற்றுக்கணும். ஃப்ளாட்டை பொறுத்த மட்டும் முழுவதுமாக ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்துங்க. ஃப்ளாட் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். பிகினராக இருக்கிறீங்கன்னா பொறுமையாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், பதட்டப்பட வேண்டிய எந்த சூழலும் கிடையாது. சரிங்களா? ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் ஆகுங்க, பணமே போடாமல் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் வரைங்க, கரெக்டாக வரைகிறீங்களாம் பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகி பிரேக் அவுட் நடக்கான்னு பாருங்கள். முக்கியமான விஷயம்,
தொடர்ந்து அப் ட்ரெண்டில் வருதா அப்படின்னா பைக்கு போங்க. பின்னாடி இருக்க லைனை செக் பண்ணணும். சரிங்களா? தொடர்ந்து டவுன் ஆகி கீழே கட் பண்ணால் தான் நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.